கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட மீண்டும் ஒரு விசை உங்களோடு கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளில் நமக்கு கொடுக்கிற செய்தி அல்லது வாக்குத்தத்தம் என்னன்னா, அல்லது ஒரு அறிவுரை கூட வைத்துக் கொள்ளலாம். உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு நிற்கத்தக்கவன் யார்? நீதிமொழிகள் 27:3 அப்படி சொல்லுது. இந்த காலகட்டத்தில் கோபம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா முடியாது. நீங்க ஒருவேளை 2 வீலரோ அல்லது 4 வீலரோ ஓட்டுறீங்க அப்படின்னு சொன்னா சாலையில ரொம்ப கஷ்டம். நான் கரெக்டா தான் போவீங்க, ஆனா உங்களை பக்கத்துல வரவங்களோ அல்லது பின்னாடி வரவங்களோ என்ன செய்வாங்க, ரொம்ப நமக்கு தொல்லை கொடுத்துருவாங்க. அப்படிதான் ஒரு வழக்கறிஞர் ஒருவர், அவர் பேர் ஜோசப் ஸ்மித். அவருக்கு என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு தெரிய வழக்கறிஞர்னா கொஞ்சம் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க, எல்லாத்தையும் ரூல்ஸ் பார்ப்பாங்க. அந்த மாதிரி அவர் அதே மாதிரி வாகனத்துல போகும்போது என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா போவாரு. ஆனா அவர் போகும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு இடையூறு தர மாதிரியே முன்னாடி யாராவது வருவாங்க. அப்ப அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். உடனே அவர் சில நேரம் என்ன செய்வார், தன் விண்டோவை இறக்கிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாரு. சில நேரம் காரை நிறுத்தி இறங்கி போய் அந்த டிரைவர்கிட்ட சண்டை போடுவாரு. இப்படி அவருடைய பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ரொம்ப நல்ல வழக்கறிஞர் தான், ஆனாலும் கூட அவருக்கு இதை அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்போ அவர் நினைச்சாரு, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அவருடைய எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ கோவம் வரும்போது உடனே என்ன செஞ்சணும், கோவத்தை காட்டிடணும். அதை அடைக்கடைக்கு வைக்கும்போது என்ன செய்யும், ஒருவேளை என்னைக்காச்சும் வெடிச்சு நமக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்வார்னா, ஏதாவது தவறு கண்டுபிடிச்சா அல்லது அவருக்கு ஏதாவது இடையூறாக இருந்துச்சுன்னா உடனே அதை சரி செய்வதற்கு அவர் என்ன செஞ்சவர், கோவத்தோட அல்லது காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். அப்போ இப்படியே போயிருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர் அவருக்கு அறிவுரை கூறும்போது ஒரு மன தத்துவ டாக்டரை அவர் பார்க்குறாரு. அப்போ அவர் பார்த்தோட்ட இப்படி ப்ராப்ளத்தை சொல்கிறாரு. எனக்கு நான் போகிறப்ப கரெக்டாக போகணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணாமல் போயிட்டு இடையூறு கொடுக்குறவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே இறங்கி சண்டை போடுறேன். சில நேரம் கெட்ட வார்த்தைகள் கூட நான் செஞ்சிடுறேன், பேசிடுறேன். இப்படிலாம் அவர் தன்னுடைய நிலையை குறித்து அந்த மனோதத்துவ நிபுணரிடம் சொல்லிட்டு இருந்தார். அப்போது இதெல்லாம் அதை கேட்டுட்டு அவர் சொன்னார், நீங்கள் செய்கிறது சரியான காரியம்தான், ஆனால் அதை நீங்கள் என்ன செய்யலாம், கோவப்படாமல் செய்யலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், இது யாரும் உங்களுக்கு தொல்லை தரணும் அப்படின்னு சொல்லி காரியங்களை செய்கிறது இல்லை. அவங்க யதார்த்தமாக செய்கிற காரியங்கள் அது உங்கள் கண்ணு முன்பாக வந்துடுது. அதில் அதைபடிக்கு அதை நீங்கள் என்ன செஞ்சுங்க, உங்களுக்கு செஞ்சுதான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே அதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போ யாரும் உங்களை தேடி இப்படி இந்த வழியாக வராங்க, ஜோசப் வர்றாங்க, அதனால நம்ம என்ன செய்யறோம், போனோம், அவரை தொல்லை கொடுக்கணும்னு யாரும் வரதில்லை. அது அவங்களுடைய இயல்பான காரியம். அவங்க ஏதோ ஒரு காரியமாக வருவாங்க, அவங்க ஒரு வேகத்தோட வருவாங்க. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, நமக்கு முன்பாக வருகிற காரியங்களை அப்படி எடுத்துக்க கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அதை கேட்டுட்டு அவர் சொன்னார், ஆமா இப்படிதான் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. இது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என்ன செய்யறோம், அதிகமாக கோபத்துக்குள்ளாக நம்ம கோபப்படுவதற்கு என்ன செய்யறோம், ஆளாகிடுறோம். ஏன்னு சொன்னா இந்த காலகட்டம் அப்படி அவசரமான காலகட்டத்தில் வாழ்கிற நீங்களும் நானும், சாத்தான் நம்ம என்ன செய்யறான்னு சொன்னா, இப்பேற்பட்ட சில காரியங்கள் என்ன செய்யறான், நம்மை அடிமையாக மாற்றி கொண்டு வருகிறான். இப்போ நம்ம அதிகமாக கோபப்படும் பொழுது நம்மை சுற்றில இருக்கிறவர்கிட்ட நம்முடைய உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன இருக்காது, ஒரு நல்ல உறவுகள் இருக்காது. ஒரு நல்ல உறவுகள் இல்லாத இடத்துல நம்ம என்ன செய்வது, நம்ம வசிக்கும் பொழுது தேவனுடைய அன்பை குறித்து நம்மளால அதிகமாக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா நம்முடைய ஒரு குணாதிசயம் என்ன செஞ்சிடும், நம்முடைய எல்லா காரியத்தையும் என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னா மாற்றி போட்டோம். நம்ம பார்க்கிறவர்கள் எல்லாம் எப்படி பார்ப்பாங்க, ஒரு பெரிய வழக்கறிஞர், ஆனால் அவர்கிட்ட இருந்த சின்ன குறை என்ன செஞ்சு அவர் அதை மாற்றிக்கொள்வதற்கு அதற்கான முயற்சிகள் எடுக்கிறார். அதே போல கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், ஆண்டவரை நேசிக்கிற நீங்களும் நானும், நம்மகிட்ட இருக்கிற இந்த குறைபாடுகள், வசனம் எப்படி ஞானி சொல்றாரு, உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது. அது ரொம்ப கஷ்டம். அது நம்மையே என்ன செஞ்சிடமோ அழித்து போட்டுரும். நம்ம அழித்து போடுகிற ஒரு குணம் நமக்கு தேவையா அப்படின்னு சொன்னா நம்ம தான் யோசிக்கணும். நம்ம யோசித்து என்ன செய்யணுமா, எல்லாவற்றிலும் பொறுமையோடு இருக்கணும். ஏன்னு சொன்னால் ஆண்டோடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற உதாரணத்தை எனக்கு எடுக்கிறதுக்கு வேற அநேக உதாரணங்கள் இருக்குது. ஆனால் கூட ஏசப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய விசாரணைக்கும் போது வேதத்தில் மார்க் எழுதின அந்த நிருபத்தில் இருக்கு, அவரை கொட்டினார்கள் அப்படின்னு இருக்கு. நினச்சி பாருங்க, ஒரு கெடுதலும் அவங்களுக்கு செஞ்சதில்லை. பசியாக வந்தபோது ஆகாரம் கொடுத்தாங்க, வியாதியாக வரும்போது சுகம் கொடுத்தாங்க, குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்குனாங்க, கண் தெரியாதவங்களுக்கு கண் பார்வை கொடுத்தாங்க, சூம்பின கை உடையவனுக்கு கையை கொடுத்தாங்க, வாய் பேச முடியாதவனுக்கு பேசுவதற்கான
ஆசீர்வதித்து அவனுக்கு என்ன செஞ்சாங்க, அற்புதத்தை செஞ்சாங்க. தன்னுடைய ஒரு விதவை பெண்ணுக்கு ஒரே மகன் தான் இருந்தான். அந்த மகன் இறந்து போனாங்கன்னு அழும்பொழுது அந்த மகனுக்கு உயிர் கொடுத்தாங்க. இப்பேற்பட்ட எல்லா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து காரியங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அவருக்கு மேலே என்ன செஞ்சாங்களாம், அவரை கொட்டினார்கள், அடித்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது நினைச்சு பாருங்க, அவர் எவ்வளோ ஒரு பொறுமை வந்திருப்பார். நீங்க நினைச்சு பாருங்க, நீங்களும் நானும் யாருக்காவது 2 காரியம் செஞ்சுட்டோம்னா அவங்க நமக்கு ஏதாவது திருப்பி செய்யாதுன்னு நமக்கு எவ்வளோ கோவம் வருது இல்லை? அதான் ஆண்டவர் தான் நமக்கு பெரிய உதாரணம். அவர் இவ்வளோ காரியங்களை செஞ்சு என்ன செஞ்ச ரொம்ப பொறுமையாக இருந்தது. யார்கிட்ட அவர் கோவப்படலை. அவர் என்ன செஞ்ச எல்லாவற்றையும் தாங்கி கொண்டார். ஏன்னு சொன்னால் அவருடைய நோக்கம் என்ன சொன்னால் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி. இப்போ ஏன் இந்த குணாதிசயம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால், நம்ம போகிற இடம் பரலோகம். நம்ம அதற்காக காத்து கொண்டிருக்கோம், அங்கே போகணும்னு பிரயாசப்படுறோம். அதற்காக நம்ம முயற்சிகளில் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு, விசுவாசம், நம்பிக்கை எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சின்ன ஒரு குணாதிசயம் என்ன செஞ்சிடோமா, அந்த பாதைக்கு செல்லாதபடி நம்ம மாற்றி போட்டுறோம். ஆண்டவர் அன்னைக்கு கோவப்பட்டு எல்லா காரியத்தையும் விட்டு இது பண்ணியிருந்தா நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்காது. பொறுமையாக இருந்து நீங்களும் நானும் எல்லாவற்றிலும் பொறுமையோடு இருப்போம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் வரும்பொழுது நமக்காக வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு அது ரொம்ப தேவபலனாக இருக்கும். அப்படி நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்துகிற பரலோக தந்தை, இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி ஆண்டவரே. கோபத்தோடு நாங்கள் எந்த காரியத்தையும் செய்யாதபடிக்கு பொறுமையோடு அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. எங்களுக்கு இருக்கிற நித்திய குணத்திலிருந்து எங்களை விடுவித்தார்கள் சுவாமி. விசேஷமாக சாத்தான் இந்த காலகட்டங்களில் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அதிகமான கோபம், ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரியான காரியங்களை அதிகமாக கொடுத்து கொண்டு வருகிறான் கர்த்தாவே. வேலை பலுகள், படிப்பின் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கிருபை இருந்து ஒவ்வொருவரும் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவளோடு கூட கிருபை இருந்து அவளை நீரே ஆறுதல் படுத்தி நல்வழிப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருங்க. இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளும் கரம் கூட இருக்கட்டும். பொறுமையோடு செய்யவும், அன்போடு செய்யவும், நிதானத்தோடு செய்யவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. கோபம் என்கின்ற அந்த குணம் வரும் பொழுது நாங்கள் உண்மை நினைக்கவும், நீர் எப்படி பொறுமையாக இருந்தோம் அதே போல நாங்கள் வாழ்கிற நாட்களே அதை கை கொள்ள நீர் எங்களுக்கு பலத்தை தாங்க. தெய்வ ஆவியான ஒத்தாசை ஒவ்வொரு கூட இடைப்பட கிருபை செய்யுங்க. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. ஒருவேளை மனபாரத்தோடு, கஷ்டத்தோடு, ஒருவேளை குடும்பத்தில் பண பிரச்சனையில் கஷ்டத்தோடு இருப்பாங்கன்னு சொன்ன ஆண்டவரே, உடைய கரத்திலிருந்து அவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்திനും அவர்களை நிரப்பி, இப்படி நம்பிக்கை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார், நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்க ஒரு இருக்கிறான்னு சொல்லுமே நம்பி ஜீவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் போதுமானவராக இருக்க வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இப்படி ராஜ்யம் வருவதை நினைத்தள்ள வேண்டுமா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.